எங்களுக்கெல்லாம் நாங்கள் தங்கச்சி மடத்தில் எங்களுக்கு வீடு கட்டியிருக்கிறோம். இந்த கோவிடில் அது கட்டுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 19 வருஷம் நாங்கள் சின்ன குடிசை வீட்டில் தான் இருந்தோம். இப்போவும் நாங்கள் இருந்த குடிசை வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. இந்த குடிசையில் ஃபுல்லாக பாம்பு, தேளு, பூராம்பல்லி, பெரிச்சாளி, நட்டுவாக்கள்ளி, குழவி எல்லாம் வந்துச்சு. எல்லா ஜீவ ஜந்துக்களோட தான் என்ன செஞ்சோம். 19 வருஷம் இருந்தோம். அதுவும் எங்களோட சேர்ந்து குடியிருந்துச்சு. ஆனால் எதுவும் எங்களை கடிக்கலை. ஒரே ஒரு நேரம் தேள் கட்டி பிடிச்சி சில குழவி கொட்டுச்சு. விஷ ஜந்துக்களோட வாழ்ந்து உயிருக்கு எந்த பாதுகாப்பும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாம கத்தர் என்ன செய்தா பாதுகாப்பா நடத்திட்டு கருந்து எல்லாம் கொடுக்க தூக்கிட்டு என்னென்ன நிற்கும் கண்ணில் பார்த்துருவோம். அவ்வளோதான். பாம்பு வரும், காலில் மிதிக்க மாட்டோம், போயிடும், கண்ணில் தென்பட்டுரும். அந்த மாதிரி தான் 19 வருஷம். மழையெல்லாம் பெஞ்சதுன்னா ஒழுகும். அப்படி ஒழுகும் இல்லை, வீட்டுக்குள்ளே தான் மழை பெய்யும். எஸ், அந்த மாதிரி பக்கெட்டில் பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி இதை பிடிச்சின்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன குடிசையில் தான். எங்களுடைய வரவேற்பறையே எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற வேப்ப மரம் தான். எஸ், வேப்ப மரத்துக்கு முன்னாடி தான் யார் வந்தாலும் ரிசீவ் பண்ணுவோம். வேப்ப மரத்துக்கு கீழே தான் உட்காந்து நாங்கள் ரிசப்ஷன். என்னை பார்க்க வர்ற ஊழியக்காரங்க வந்தோடனே எங்கள் வீட்டை தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. உன்னைய கத்தர் இப்படி பயன்படுத்துறாரு, நீ இருக்கிற வீட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னா குடிசை வீடா இருக்கு அப்படின்னு ஏதோ அருங்காட்சியத்தை பார்த்த மாதிரி எங்க கூரை வீட்டை, எங்க கதவை, எங்க தகர கதவை, எங்க கிச்சனை எல்லாத்தையும் ஆச்சரியமா என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. ஆனா எங்களுக்கு அது கண்ணுக்கு பழகி போனது. அது எங்களுக்கு ஒரு பெருசாவே என்னன்னா தெரியல. எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாலும் சரி, அந்த வீட்டுல போய் அப்பா கூரையில் படுத்தாதான் நிம்மதி. கூரையை பார்த்துக்கிட்டு அந்த கட்டில் படுத்தா தான் நிம்மதி. அப்படிதான் எங்களுடைய லைஃப் வந்து 19 இயர்ஸாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து ஏதாவது என்னை பார்க்க வந்து எங்கள் ஸ்தாபனத்தினுடைய, நான் படித்த ஸ்தாபனம் மாரநாதா ஸ்தாபனத்தினுடைய ஃபின்னியனை வந்து எங்கள் ஒரு முறை சர்ச்சுக்கு நீங்கள் வாங்கின உங்கள் சர்ச்சில் தான் நான் வளர்ந்தவன், நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் சர்ச்சுன்னு கூப்பிட்டப்போ அண்ணன் வந்திருந்தார். வந்தவர் அவருக்கு வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு சங்கடமாக போச்சு. நான் வந்து பங்களாவில் இருக்க சொல்லல, ஒரு டீசெண்டான வீட்டில் நீ இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் வீடு இருக்காது உங்களுக்கு. என்ன பங்களாவில் நான் என்ன செய்கிறேன், இருக்க சொல்கிறேன் அப்படின்னு உரிமையாக திட்டுவார் அண்ணன். என்ன அவர்கிட்ட வளர்ந்ததுனால அன்பாக திட்டுவார் எங்களை. இப்போ நான் சொன்னேன், அண்ணே ஒரு வீடு கட்டுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அண்ணே, நான் எனக்கு மட்டும் கட்ட முடியாது, என் கூட இருக்கிற ஜூடா பீட்டர் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் என்ன செய்யணும் வீடு 3 வீடா கட்டணும்னே, அதனால இதெல்லாம் நம்மளால நினைக்க முடியாதுண்ணே அப்படின்னு. அப்போ உடனே சொன்னார், ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறாரு, ஒன்னை யாரா மனசை அடக்கி சொன்னா அப்படின்னு கேட்டார். எனக்கு புரியல. அதன் பிறகு ஆண்டவர் சொன்னா, என்ன ஆண்டவரே இதை சீரியஸா எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க, நாங்கள் வீடு கட்டணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி பைபிளை யதார்த்தமாக இந்த வீட்டு காரியத்துக்காக மனசில் வச்சு நான் வாசித்தப்போ 2 சாமுவேல் 5:11 ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். நான் யதார்த்தமாக வாசித்தேன். தாவீது எதாவது வீடு கட்டினான்னு பைபிள் என்னன்னா இருக்கே, இந்த பையன் எப்படி கட்டினான்னு நம்ம என்னச்சுமா வாசிச்சு பார்ப்போம்னு சொல்லி நான் 2 சாமுவேல் 5:11 வாசித்தா அதுல வசனம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள்னு இருக்கும். அப்ப ஆண்டவர் நல்ல கவனமா வாசி அப்படின்னாரு. தாவீது வீடு கட்டினான்னு இருக்கா இல்ல தாவீதுக்கு வீட்டை கட்டினாங்கன்னு இருக்கான்னு. ஆண்டவரே என்னமோ வித்தியாசமா நீங்க என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கே, தாவீது வீடு கட்டினான்னு இல்ல, தாவீதுக்கு வீட்டை கட்டினார்கள் அப்படிதான் இருக்கு வசனம். அதனால ரொம்ப எல்லாம் யோசிக்காத, நீ கட்டினா தானே யோசிக்கணும், உனக்கு கட்ட போறாங்க, தோத்திரம் சொல்றா அப்படின்னாரு. தோத்திரம்ப்பா தோத்திரம். அப்ப எங்க சபையில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் உட்கார வச்சு, ஐயா நாங்க வீடு கட்ட போறோம், நாங்க கட்ட மாட்டோமா, கத்தர் கட்டுவோம்னு சொல்லிட்டாரு, இப்படிதான் எங்களுடைய காரியம், நான் உங்க யார்கிட்டயும் நான் காசு என்ன செய்யலைன்னா கேட்கல, ஆனா கத்தர் சொல்றாரு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்கே வேலையை ஆரம்பிக்கிறோம். வேலையை ஆரம்பித்து ஒரு 10 நாள் கூட இல்லை, கோவிட் வந்துடுச்சு. ஏறத்தாழ ஒரு 20, அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி கல் வைக்கிறோம், மார்ச் 22ஆம் தேதி லாக்டவுன். அதாவது ஒண்ணுமில்லாதவங்க ஒரு வீட்டுக்கு கல் வைக்கல, 3 வீட்டுக்கு கல் வைக்கிறாங்க. எஸ்,
கையில காசு இல்லாதவங்க ஒரு வீட்டுக்குள்ள 3 வீட்டுக்கு கல் வைக்கிறேன். நீங்க எல்லாம் கையில கொஞ்சம் காசு பண்ணதை திரட்டிக்கிட்டு தானே நீங்க அஸ்திவாரம் தோண்டுவீங்க. நாங்க எதுவுமே இல்லாம தோண்டோம். 2 சாமுவேல் 5:11 வச்சுக்கிட்டு தோன்றோம். அப்ப எங்க எல்டர் சொன்னாரு, எங்க மேல உள்ள அக்கறையில, ஏன் இங்க பாருங்க, முதல்ல ஒரு வீட்டை கட்டுங்க. நீங்க ஏதாவது கடன்ல சிக்கிர போறீங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. உங்க நல்லதுக்கு தான் என்ன செய்யறேன் சொல்றேன். ஐயா நாங்க கட்ட மாட்டோம்யா, கர்த்தர் கட்டுவாரியா. புரியலையா நீ பேசுறது எங்களுக்கு அப்படின்னாங்க. ஐயோ எனக்கும் தாயா புரியல. எஸ், கெட்டத பாக்குற உங்களுக்கு புரியலன்னா கெட்ட போற எங்களுக்கு என்ன செய்யலன்னா புரியல சாமி. அப்ப அவர் சொன்னாரு, எங்க கணக்கு வேற, உங்க கணக்கு வேற பிரதர். ஊழியக்காரனுக்கு நான் ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா வேற கணக்கு. இப்ப சபையில போய் விசுவாசிகள்கிட்ட சேர்ச்சுக்கு இடம் வாங்கணும், சேர்ச்சு கட்டணும்னு உங்கள்கிட்ட நாங்க காணிக்க கேட்டா அது நியாயம். நீங்க லாக்டவுன் நேரத்துல நான் வீடு கட்டணும் எனக்கு காசு கொடுங்கன்னா உதைக்க மாட்டீங்க எங்களை. சாப்பாட்டுக்கே இல்லாத நேரத்துல நாங்க எப்படி? ஆனா அந்த நேரத்துல தான் ஆண்டவர் வேலையை என்ன செஞ்சாருன்னா ஆரம்பிச்சார். ஃபுல்லா லாக்டவுன் இருக்கு. நாங்க லாக்டவுனை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க 1.5 வருஷம் கழிச்சு. அந்த 25 வாரம் சபையே நடக்கல பாருங்க. அந்த சீசன்ல 3 வீடும் கட்டி முடிஞ்சிச்சு. ஆமென். முடிஞ்சிருச்சு 3 வீடுங்க. எஸ். வீடு பிரதிஷ்டை எப்பன்னா லாக்டவுன் ரிலீஸ் பண்றப்ப வீடு பிரதிஷ்டை. ஆமென். இப்ப பழைய கூரை வீட்டை பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அந்த வீட்டுல 19 வருஷம் என்ன செஞ்சோம் நம்ம இருந்தோம். ஏன்னா கூரை வீட்டை தள்ளி வைக்கல, கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டாரு. எஸ். இந்த வீடு இப்படின்னா அந்த வீடு அப்படி இருக்கு. இங்க இருந்து எந்த வீட்டை தான் பார்க்கணும்? கூரை வீட்டை தான் பார்க்கணும். அப்ப கூரை வீட்டுல இருந்து இப்ப இருக்கிற காரை வீட்டை பார்த்தா நம்பவே முடியல. என்னடா நமக்கா இப்படி ஒரு வீடுன்னு. சரி, காரை வீட்டுல இருந்து கூரை வீட்டை பார்த்தோம்னா இந்த வீட்டுல நம்ம என்ன செஞ்ச 19 வருஷம் இருந்தோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உங்களுக்கு கேட்கலாம், என்ன எங்க வீட்டை பார்த்தா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, தாஜ்மஹாலை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்குன்றீங்க. நீங்க கட்டின வீடு என்ன தாஜ்மஹாலா? அதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுக்கு என்ன பாஸ்டர் பெருசா நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். காசை வச்சுக்கிட்டு கட்டினா வீடு, காசு இல்லாம கட்டினா அதிசயம் தானே. அது அதிசயம் தானே. அப்ப அதிசயத்தை பாக்குறப்ப எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். நீங்க லாக்டவுன்ல எந்த காசு பணமும் இல்லாத காலகட்டத்துல கத்த நம்ம ஊற்ற ஆசீர்வதிச்சு நம்ம ஊற்றுல இருந்தே ஆண்டவர் பிளஸ் பண்ணி மரத்தை ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க, ஜன்னல ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க, கட்டில ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு. ஃபாதர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க, டேய் உங்களை வீடு கட்ட சொன்னமா 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட சொன்னாடா? வீடு கட்ட சொன்னாமா 5 ஸ்டார் ஹோட்டல கட்ட சொன்னமாடா? அப்பனா வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா நீங்க? எஸ். எத்தனையோ ஹோட்டல்ஸ்ல தங்கி இருக்கோம். அந்த ஹோட்டல்ல இருக்கிற இன்டீரியர்லாம் பார்த்தா அது ஆசைப்பட்டதே கிடையாது. நம்ம வீடு மாதிரி வருமா? கூரை வீடு மாதிரி வருமா? நம்ம வேப்ப மரம் மாதிரி என்ன செய்யுமா வருமா? இப்படிதான் பேசியிருக்கமே ஒழிய ஒரு நாளும் இதுல இருக்கிற மாதிரி நம்ம வீடு இருக்கணும்னு நாங்க என்ன செஞ்சது இல்லை, ஆசைப்பட்டதே இல்லை. ஆனா ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி எங்க ரூம் இருக்கும். எஸ். நாங்க கேட்கல, அவர் கொடுத்தாரு எங்களுக்கு. அவர் கொடுத்தாரு. அதனால கட்டில படுத்தாலும் சரி, டெஸ்கை பார்த்தாலும் சரி, கர்டைன்ஸை பார்த்தாலும் சரி, கிச்சனை பார்த்தாலும் சரி. ஒருத்தவங்க வந்தாங்க சமீபத்தில், ஒரு பாஸ்டர் வந்தா அவர் பல ஊருக்கு போறவர். அவர் ஆண்டவர் அப்படி செஞ்சதை நினைச்சு புகழும் போது நாங்க சந்தோஷப்பட்டோம். இந்தியாவிலேயே இப்படின்னா எனக்கு ஒரு ஹோட்டல்ல நான் தங்கண்டே இல்லைன்றாரு, வீட்டில் தங்க வச்சா. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களுக்கு புதுசா இந்த வீட்டுல கூரையவே பார்த்து கண்ணு பழகி போச்சா 19 வருஷம். முதல்ல எனக்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒழுங்கா தூக்கமே என்னன்னா வரல. நம்ம கூரையை பார்த்த கண்ணு இப்ப என்னன்னா காரையை பாக்குது, காரை வீட்டை பாக்குது. அப்படி எங்க ஹோட்டல்ல தங்கி இருக்குமா, வீட்டுல தங்கி இருக்குமா, எந்த ஊர்ல இருக்கிறோம் இப்ப நம்ம? இப்பதான் வீடுக்கு கண்ணே பழகி இருக்கு. எஸ். இவ்வளவு நாளா வீட்டு கண்ணு பழகல. நாங்க இருக்கிற வீடு தான் அப்படி. எங்க இருந்து வந்துச்சு? வார்த்தையிலிருந்து வந்துச்சு.
அப்போ காசை வச்சுக்கிட்டு கட்டினா அது ஆச்சரியமா இல்லை நமக்கு. ஆனா கர்த்தரே சொல்லி அவரே ஒரு காரியத்தை நமக்கு செய்யறப்ப நம்ம கண்ணுக்கு அது எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது வசனத்திலிருந்து வந்ததுனால தேவன் எங்களுக்கு செஞ்ச அதிசயம். ஆமென். அதனாலதான் அதிசயத்தை நீங்க எப்படிதான் பார்க்க முடியும்? ஆச்சரியமாகத்தான் ஆச்சரியமா தான் பார்க்க முடியும்.